காலை 8 மணிக்கு சர்வாதிகாரியின் தேசப்பற்றை விளக்கும் கொடியேற்ற நிகழ்ச்சி. தேசிய கொடிக்கு உரிய மரியாதை செலுத்த வேண்டும் என்ற விதி இருந்தும் கொடியேற்றிய பின்னர் தேசிய கொடிக்கு அவர் உரிய மரியாதை செலுத்தவில்லை என்று காலை 9 மணிக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக கொடியேற்ற தடுக்கிறாங்க. பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவர்களை கொடியேற்ற விடாமல் விரட்டியடிப்பது எப்படி? திமுகவின் சமூக சாதி. 10 மணிக்கு குடியரசு தினம் ஜனவரி 26 அல்லது டிசம்பர் 25 சர்வாதிகாரியுடன் ஒரு சிரிப்பு பட்டிமன்றம். ஜனவரி மாதம் 15 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைத்து வைக்க நாங்கள் மறுக்கிறோம். மதியம் 3 மணிக்கு என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனும் சபாநாயகரும் பாசமலையை பொழியும் சின்னத்தம்பி பெரிய தம்பி புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம். பெரியார் சொல்லியிருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள். நாடி இல்லையே, சொல்றதுக்கு ஆள் இல்லையே, சிந்திக்க ஆள் இல்லையே. ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே யார் இது? நம்ம முன்னேற்றத்து கழகக்காரன் தான். இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு ஓட்டு தான் பெருசு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான். அவனுக்கு ஓட்டு தான் பெருசு. மொண்டாட்டி பிள்ளை கவலை இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனா வழக்கத்துக்கு வந்துடும் என்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்திலே ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள் 40 ஆண்டு காலம் யாராலும் செய்ய முடியாததை 4 ஆண்டு காலத்தில் தாய்மார்களுக்காக செய்து காட்டிய ஒரு தலைவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எவனை பற்றிய கூட சொன்னார்கள். நேற்று புடைத்தவன்லாம் அவங்க அப்பனையே நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும். அவெல்லாம் இன்றைக்கு வந்து நமக்கு சவால் பண்றான். உங்களுக்கே இவ்வளவு சுருன்னு ஏறுதுன்னா இருக்கிற எனக்கு எவ்வளவு ஏறும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததாகவும் இல்லை. நிலைத்ததாகவும் இல்லை. பழைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது, அதுக்குள்ளே போகக்கூடாது. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? பேசுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும். பேசுகிறான் நேற்றுக்கு அந்த சின்ன பையன். நாடகம் ஆடுவதிலே நாங்கள் எல்லாம் கைதேர்ந்தவர்கள். பொய் பேசுறதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா இந்த முதலமைச்சருக்கும் இங்க இருக்கிற சுப்பிரமணியம் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. நீ யாருடா? உங்க அப்பா யாரு? உங்க ஆத்தா யாருன்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா? செருப்பு இருப்பாரு. எப்படிப்பட்ட செருப்பு? உங்க அப்பா யாரு? எங்க தலைவர் கலைஞர் எழுதின வசனத்துக்கு டைரக்ஷன் பண்ண ஆளு. டேய் பொறம்போக்கு ஈத்தர சார், இது எழுதிருக்கிறத சொன்னேன் சார்.